ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோட்டோ வச்சுருப்பாள்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அதில் பார்த்தோன்னேயும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். உடனே இதை பார்த்துட்டு நம்ம அம்மாகிட்ட, இது யார் ஃபோட்டோ, ஓம்காராவுடைய ஃபோட்டோவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ எதுக்கு ஓம்காராவை பற்றிலாம் இப்போ நினச்சிட்ருக்க, இல்லை நினைக்கக்கூடாது, இது வந்து என்னுடைய பையன் மதன் ஃபோட்டோ, ஸோ இவனை தான் நீ டெய்லி பார்த்துட்ருக்கணும், இவனை பற்றி தான் நீ நினச்சிட்ருக்கணும் எப்போவுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா, அந்த ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ, அவங்கள பத்தி நெனச்சா பிள்ள அதேமாரி வருமா? ஸோ, அதனாலயாம். அதேமாரி தான் சொல்றாங்க, "என்னுடைய மதன் இப்படியே தான் வரணும்." அப்படின்ற மாரியும் சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து நின்னுட்டுருப்பாளா, அப்போ "காட் பிளெஸ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலருந்து போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப அதிர்ச்சியில உட்காந்துருப்பா. அந்த ஃபோட்டோவ தூக்கி போட்டுட்டு அவ வந்து, "என்னது இது? ஏன் இப்படி பண்றாங்க?" அப்படின்ற மாரி அவ உட்காந்துருப்பா. இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவன் வந்து ரூடி கிட்ட வந்து, "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. இத அதாவது பால கொண்டு போய் நீ கௌரிட்ட குடுக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லி, அவனையும் பவ்யாவையும் அனுப்பி வச்சிருப்பான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு இருப்பாளா, அந்த இடத்துக்கு வந்து ரூ ரூடி வாரான். ஸோ அந்த ஃபோட்டோவ மறைச்சும் வச்சுர்றா. ரூடி வந்துட்டு, "என்ன ரூடி சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னோட அன்பான அண்ணியே, நீங்க வந்து இந்த பால குடிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு சடனா வந்து ஹீரோ பால் குடுத்தான்ல, அது கீழ விழுந்து கொட்டுச்சுல்ல, ஸோ அதுதான் ஞாபகம் வரும். இந்த பால குடி குடின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுதான் ஞாபகம் வரும். உடனே அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருந்துட்டு, "இந்த இத யார் உனக்கு குடுத்து விட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பவ்யா சொல்லிடுறாங்க, "ஓம்காரா அண்ணா குடுத்து விட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. உடனே, "அதான் தெரியுமே, இந்த பால குடுக்குறதுக்கு தானே அப்போ கீழ விழுந்து கொட்டிட்டு, ஸோ அவங்க தான் குடுத்து விட்டுருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படி பேச்ச மாத்திர்றான் நம்ம ரூடி வந்து, "இல்ல அண்ணி அதெல்லாம் இல்ல. நீங்க இப்போ பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு, நாங்க நெறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். அதனால நீங்க வந்து பால குடிங்க, இந்தாங்க புடிங்க." அப்படின்ற மாரிலாம் அவன் சொல்லிட்டுருப்பான். இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஸோ அவன் வந்து நடந்து வந்துட்டுருப்பான். அப்ப அம்மா வந்து பார்த்துட்டு, "ஓம்காரா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன ஹக் பண்றாங்க. உடனே, "இப்போ ஓகே தானம்மா நீங்க? உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில. என்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது உன்னுடைய அப்பா தேஜ் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு. ஆனா நீ வந்து அந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட ஒய்ஃப கஷ்டப்படுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ வந்து ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க. என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. ஆனா இந்த விஷயத்தனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. சொல்லிட்டு, "நீ இனிமேல் நல்லா பார்த்துக்கணும் கௌரிய. அவள வந்து கைவிட்றக்கூடாது. கைவிட மாட்டல்ல." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவன ஹக் பண்ணுவாங்க. "இல்லம்மா, நான் கைவிட மாட்டேன்." அப்படின்ற மாரி அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளில போயிட்டு ரூமுக்கு வந்திருப்பாங்க போல. அப்போ வந்து ஒரு கிஃப்ட்டு பேக் பண்ணியிருப்பாங்க. கவர் இருக்கும். "இந்த கிஃப்ட் வந்து யார் இங்கன வச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் கிட்ட உட்காந்து, "யாரு வச்சா?" அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. "கௌரி சர்மா" அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரம் பரேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்த்தா அதுக்குள்ள பானிபூரி இருக்கு. ஸோ இவ வந்து ஹீரோட்ட வந்து சொல்லியிருப்பா, "எனக்கு பானிபூரி வேணும்." அப்படின்ற மாரி. அதனால அந்த பானிபூரிய வந்து ஓம்காரன் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஸோ அதுதான் இது போல. உடனே அவளும் சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு அப்படியே அவளுக்கு வந்து ஃப்ளாஷ் கட் ஞாபகம் வரும். பழைய மாதிரி பரேல்ல இருக்கும்போது அவ வந்து பானிபூரி சாப்பிடுவா. ஸோ அதெல்லாம் நெனச்சு பாப்பா. அதுக்கப்புறம் திடீர்னு ஓம்காராவோட ஞாபகம் வரும். அவன் வந்து ட்ரெஸ் எடுத்து குடுக்க ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பால் குடுத்துருப்பான். இதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வரும். "நான் வந்து ஓம்காராவ ரொம்ப சீட் பண்றேன்ல. இது ரொம்ப தப்பு." அவன் ஐயோ பாவம்! நான் அவங்கள வந்து இவ்ளோ சீட் பண்ணக்கூடாது. ஆனா, அவங்க வந்து இந்த குழந்தைங்கிற இந்த ஒரு விஷயத்தினால எவ்வளவோ மாறியிருக்காங்க ஓம்காரா. ஆனா, நான் பாருங்க அவங்கள ரொம்ப சீட் பண்ணிட்டுருக்கேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டுருக்கேன். நான் ரொம்ப ஏமாத்துறேன். நான் ரொம்ப பொய் சொல்றேன் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் வந்து தனியா ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. இதுக்கு மேல எனக்கு வந்து ஓம்காராவ ஏமாத்துறதுக்கு மனசு கிடையாது. நான் போய் உண்மைய எல்லாத்தையுமே அவன்ட்ட சொல்ல போறேன் அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல சொல்லிட்டுருக்கா. அதே மாரி வாரா. வந்துட்டு, "ஏங்க நான் உங்கள்ட்ட உண்மைய சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்றா. "என்ன உண்மை?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "நான் சத்தியமா இப்படிலாம் பிரெக்னன்ட்டா இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. "நான் எதுக்கு உன்னுடைய பேச்ச கேட்கணும்? நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டு என்ன மட்டும் தான் ஏமாத்திட்டு இருந்த. இப்போ எங்க அம்மா, ரமா அம்மாயி, பாட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஏமாத்த ஆரம்பிச்சுட்டியா? உன்ன பார்க்கவே எனக்கு புடிக்கல. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்ல இருந்து கிளம்புடி." அப்படின்னு சொல்லிட்டு அவள தள்ளி விட்டுருப்பான். ஸோ, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நெனச்சு பாக்க அவளுக்கு அவளுக்கு கனவு தான் வந்திருக்கு. கனவுலருந்து எந்திரிச்சுட்டு,
அப்பா இது கனவா? அப்படின்ற மாரி அவளும் பார்த்துட்டுருக்கா. இங்க தானே ஓம்காரா இருந்தாங்க. அவங்கள எங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தேட பாப்பா. அந்த இடத்துக்கு ஓம்காரா வந்துருவான். வந்துட்டு சீக்கிரம் கிளம்பு வாக்கிங் போணும். ரமாமாயி சொன்னாங்கல்ல அப்படின்ற மாரி அவன் சொல்ல, உடனே இவ வாக்கிங்கா? இல்லங்க வெளியிலயா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ கவலைப்படாத நான் கிரண்ட்ட எல்லாமே சொல்லிட்டேன். கிரண் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போட்டிருக்கான். ஸோ பயம் கிடையாது அப்படின்ற மாரி அவன் சொல்ல, உடனே இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பா. வந்ததுக்கப்புறம் அவளால வந்து அவளுக்கு கால்ல அடிபட்டுருக்கும்ல. ஸோ நடக்க முடியாதுல்ல. அப்ப வந்து அவ கீழ அதாவது கீழ விழுற மாரி போவா. ஸோ அவன் வந்து தாங்கி புடிச்சுப்பான். அப்புறம் ஒரு கண்டிஷன்ல அவள தூக்கிருவான். தூக்கிட்டு அவன் வந்து ஒரு இடத்துல வந்து மருந்து அடிச்சுட்டு இருப்பான் போல. ஸோ அத வந்து அவளுடைய கால்ல வச்சு அவன் வந்து மசாஜ் பண்ணிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவன் வந்து இவளுக்காக பண்ணியிருப்பான்ல. ஸோ அது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்துட்டு ரொம்ப அழுவுற மாரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ இதுக்கு மேல நம்ம வந்து உண்மை பொய் சொன்னா நல்லா இருக்காதுன்ற மாரி சொல்லிட்டு அவளுக்கே ஒரு கில்ட்டினஸ் வரும். உடனே அந்த இடத்துல இருந்து அவ போக பாப்பாளா, ஸோ அப்பவும் அவளால நடக்க முடியாது. அப்பா அவ தூக்கிட்டு வந்திருப்பான். அப்படியே ஹால்ல வந்து அவள கூப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டுருப்பானா, ஸோ அந்த இடத்துல வந்து ரமாமாயி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், என்னப்பா நீ எங்க போயிட்டு வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அம்மாயி நீங்க தானே சொன்னீங்க" அப்படின்னு சொல்லுவான். வாக்கிங் கூட்டு போறியா? நான் இப்பலாம் சொல்லாமயே நீயே வந்து எல்லாம் பண்றியே!" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டுருக்க, "ஆமா அம்மாயி, நீங்க தானே சொன்னீங்க. அது வந்து வாக்கிங் போனா அம்மாக்கும், அந்த பேபிக்கும் வந்து ரொம்ப ஹெல்த் நல்லாருக்கும் அப்படின்ற மாரி, அதனால நீங்க சொன்னனால நான் கூட்டிட்டு போனேன்." அப்படின்ற மாரி அவன் சொல்லிர்றான். உடனே "அப்படியாப்பா, சரி" அப்படின்னு சொல்லிட்டு கையில இந்த ஆரத்தி தட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுலேருந்து குங்குமத்த எடுத்து அவன் தலையில வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நான் என்னத்த சொன்னாலும் இப்ப இவர் நம்பவும் மாட்டாரு. என்ட்டயே தான் சண்டை பிடிப்பாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம சொல்ல முடியாது. இவங்க முகத்தெரிய ஓம்காராட்ட வந்து இவங்களே சொல்ற மாரி நம்ம செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஓம்காராக்கா டவுட் வரணும். அப்படின்ற மாரி ஒரு மாஸ்டர் பிளான போட்டு, இந்த பாருங்க என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு வந்து பேபிக்கு நேம் வைக்கிறதுக்கு அனுப்பியிருக்கா. அவ என்ன சொல்றான்னா, ஷால பேர் வச்சா நல்லாருக்கும் அப்படின்ற மாரி சொல்றா. சாதியா, சாவியா, சனா அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பா. உடனே இத பார்த்துட்டு ரமா அம்மைக்கு ரொம்ப கோவம் வந்துருமா, கையில இருக்க அந்த பூஜை தொட்ட கீழ போட்டுருவாங்க. உடனே "என்னாச்சு ரமாம்மாயி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாரி நம்ம வீட்ல எல்லாரும் இருக்காங்க. ஸோ நம்ம தானே பேர் வைக்கணும். நீ என்ன இப்படி சொல்ற? அவங்க பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாரி." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "அப்படி இல்ல ரமா அம்மாயி. அவ வந்து என்ன சொன்னா அப்படின்னா, அவ வந்து என்ட்ட பெட்டு கெட்டியிருக்கா. எனக்கு வந்து கேர்ள் பேபி தான் பொறக்கும்ன்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி அவ வந்து பேர் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கா." அப்படின்ற மாரி சொல்லவும், "அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போயிர்றாங்க. ஓம்காராவும் கேட்கான், "எதுக்கு இவங்க ஸ்ட்ரேஞ்சரா ஃபீல் பண்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸ்ட்ரேஞ்சரா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். உடனே இவ சொல்வா, "ஒரு வேளை அம்மாயி வந்து எதுவும் பேர் யோசிச்சு வச்சிருக்காங்களோ என்னமோ?" அப்படின்ற மாரி இவ சொல்லுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இருப்பாளா வந்து நின்னுட்டுருப்பா. அந்த இடத்துக்கு வந்து ரமாமாயி வந்துட்டு, "உனக்கு எவ்வளோடி தைரியம் இருக்கும்? நீ வந்து என்ன பண்ற? அவன் முன்னாடி இதெல்லாம் உன்னோட பிளான் தானே, எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. அங்க ஓம்காரா வர்றத இவளும் பார்த்துருவா. பார்த்துட்டு சரி எப்படியாச்சும் நம்ம வந்து ஓம்காராட்ட இவங்க வாயாலேயே இவங்க சொல்லி மாட்ட வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "அப்படி இல்ல ரமாமாயி. ஓ! நான் உங்களுக்கு வந்து கேர்ள் பேபி நேம் சொன்னனால தான் உங்களுக்கு பிரச்சனையா? பாய் பேபி நேம்லயுமே நம்ம ஷால வச்சுக்கலாமே பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாரி வேணும்னே டீஸ் பண்ணிட்டுருப்பா. உடனே "உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? நான் வந்து என்ன சொல்ல வரேன்? என்னுடைய மதனுடைய பேர வைக்கணும்னு தான் சொல்றேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டுருப்பாங்க. ஸோ, இத பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவுமே கேட்டுருவான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "சரி தரமா ஒரு சம்பவம் செஞ்சுட்டோம்ப்பா" அப்படின்ற மாரி அவ கெத்தா நின்னுட்டுருக்க. உடனே இவங்க வந்து, "ஓம்காரா நீ எப்போ வந்த? நீ வந்தத நான் பார்க்கவே இல்லையேப்பா" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. உடனே அவனுமே மொறச்சுட்டே தான் நிக்கிறான். திடீர்னு என்ன ஆனுச்சுன்னு தெரியல. அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றான். உடனே அவன ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு, அவன் கண்ணு முழிச்சதுக்கப்புறம், "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி கேட்க, "எனக்கு ஒண்ணும் இல்லையேம்மா" அப்படின்னு சொல்றான். "அப்ப எதுக்கு திடீர்னு நீ மயங்கி விழுந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பாங்க. உடனே ரமா அம்மாயி வந்தும், "அவன் தான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றான்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கால்ல, ஸோ அவ வந்து ஒண்ணும் இல்லன்னா, இவங்க ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழணும்? அப்படின்ற மாரி அவ யோசிச்சுட்டுருப்பா. அதுக்கப்புறம் ஜான்வி வந்து, "நான் டாக்டர வர சொல்லியிருக்கேன்ப்பா, ஒரு தடவை நீ செக் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து போயிருப்பாங்க. உடனே ரமா அம்மாயும் அந்த இடத்துலருந்து போகும்போது, ஓம்காரன் வந்து, "ஒரு நிமிஷம் நின்னுங்க" அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருவான்.
உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "ஒரு வேள வந்து இவருக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பா. "நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அம்மாயி? அப்படி சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க எப்படி அப்படி பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே ர க உடனே கௌரி வந்து, "ஆ சூப்பர். இப்படிதான் இருக்கணும். அப்ப இவரு கேட்பாரு. இவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு." அப்படின்ற மாரி அவ ஒரு பக்கம் நெனச்சிட்டுருக்க. உடனே நான் என்னப்பா பண்ணேன்? என்ன விஷயம்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, நீங்க வந்து இந்த ஓபராய் குடும்பத்தில யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. பாய் பேபி, கேர்ள் பேபின்னு. நீங்க எப்படி சொல்லலாம்? ஒன்லி பாய் பேபி மட்டும் தான் பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ற மாரி அவன் சொல்ல, உடனே கௌரியும், ஆமா அவங்க அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாய் பேபிக்கு பேர் வச்சிருக்காங்க. பேர் சொன்னாங்க. அதையும் நீங்க கேட்டீங்க தானே? அப்படின்ற மாரி அவ சொல்ல, உடனே அதெல்லாம் எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. பட் நான் இவ்வளோ தூரம் தான் கேட்டேன் அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படின்ற மாரி அவன் கேட்க, உடனே அவங்க ஹப்பா நல்ல வேளை இவன் ஃபுல்லாத்தையும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா ஒரு பாய் பேபியா இருந்தா உனக்கு வந்து பிசினஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. உனக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும்ல. அதனால தான் அப்படி நான் சொன்னேன் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு, சாரிப்பா நான் சொன்னது தப்பு தான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. ஸோ, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து, ஆமா இவரு வந்து கேட்கக்கூடியது அது ஃபுல்லாமே ஒழுங்கா கேட்க மாட்டாரு. முழுசா கேட்டுட்டு இவரு பேசணும். கேட்கக்கூடிய எதையுமே கேட்கல. கேட்காம இப்படி பேசுறாரு. நான் என்னப்பா பண்ணுவேன்? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டருமே வந்துடுறாங்க. டாக்டர் வந்ததுக்கப்புறம் ஜான்வி வந்து, "நீங்க பாருங்க டாக்டர் இவனுக்கு என்ன ஆனுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இவங்களுக்கு பிரஷர், சுகர் எல்லாமே நார்மலா இருக்கு. அப்ப எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு எனக்கும் தெரியலம்மா." அப்படின்ற மாரி டாக்டர் சொல்ல, உடனே ஜான்வி வந்து, "அப்ப எப்படி டாக்டர் மயக்கம் போட்டு விழ முடியும்?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே கொஞ்சம் இதா தான் இருக்கும். என்னது இவங்க எதையுமே வந்து ஒரு காரணமா இல்லன்னா, அப்ப எப்படி மயக்கம் வரும்? அப்படின்ற மாரி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே அந்த இடத்துல ரமா அம்மாயி வந்துட்டு, "என்ன என்ன தோத்து போயிட்டியா? என்ன மாட்டி விடணும்னு நெனச்சேன். நல்லா தோத்துட்டியா நீனு? ஓம்காரா போகும்போது மதன் வருவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு ஒண்ணு காமிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஓம்காரா இருக்கான்ல, அவன் நெத்தியில குங்குமம் வச்சு விட்டுருப்பாங்கல்ல, அந்த குங்குமத்தில இந்த ரமா அம்மாயி என்னமோ கலந்துருக்காங்க போல. அதுக்கப்புறம் சைக்கோத்தனமா, "என்னோட மதன் வரும்போது இந்த ஓம்காரா போய் தொலைஞ்சிருவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, "எப்படியாச்சும் 6 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளயும் இந்த ரமா அம்மாயிய பத்தி எப்படியாச்சும் நம்ம ஓம்காராட்ட சொல்லணும். ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைச்சாலும் போதும், எவிடன்ஸோட கிடைச்சாலும் போதும், இவங்கள மாட்டி விட்டுறலாம்." அப்படின்ற மாரி அவ யோசிச்சுட்டு இருப்பா. அவ யோசிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம், அப்படியே நேரா வந்து ரூம்லயே உட்கார்ந்திருப்பா. உட்கார்ந்துட்டு, அது எப்படி அது எப்படி தல சுத்தும்? அது எப்படி வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்ல ஒண்ணும் இல்ல. அப்படிங்கும்போது, எப்படி இவருக்கு வந்து தல சுத்தி இவரு கீழ விடுவாரு? அடிக்கடி இந்த மாரி நடக்குதே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுமே இந்த விஷயத்துல டவுட் படுறா. அதுக்கப்புறம் அவ அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும்போது, ஒரு ஜன்னல் வழியா பார்க்குறா. நம்ம ரமா அம்மாயி இருக்காங்கல்ல, அப்படியே சிரிச்சுட்டே நம்ம ஹீரோட்ட பேசிட்டு, அப்படியே அந்த நம்ம ஹீரோக்கு வந்து நெத்தியில வந்து அந்த குங்குமத்த வச்சு விடுறாங்க. இத நம்ம ஹீரோயின் பாத்துர்றா. பாத்துட்டு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி தான் ஏதோ ஒரு விஷயம் இருந்தாகணும். ஏன்னா, இவ்ளோ தூரம் வந்து ஆனது காரணமே ரமா அம்மாயி தான். ஸோ, இவங்க தான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்ற மாரி ஓரளவு கெஸ் பண்ணிர்றா. இதோடமே இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃபிரெண்ட்ஸ்.